இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கானது தான். ஐபிஎல் லைவ் வந்து நீங்க வாட்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு வேள வீட்ல இல்லன்னா, டிவில வாட்ச் பண்ண முடியலன்னா, நீங்க எப்படி உங்க மொபைல்ல இல்லைன்னா உங்க லேப்டாப், பிசில வந்து ஐபிஎல் லைவ் ஃப்ரீயா பார்க்குறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க டிவில ஐபிஎல் பார்க்க முடியலன்னா, நீங்க வொரியே பண்ணிக்க தேவையில்ல. ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே அவைலபிள் இருக்கு. ஜியோ சினிமா ஆப் நீங்க யூஸ் பண்ணி மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வந்து ஃப்ரீயாவே பார்க்கலாம். Play Storeலயே அந்த ஆப் இருக்கு. Play Store ஓப்பன் பண்ணிட்டு ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஜியோ சினிமான்னு வரும். அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஐபிஎல்னு போட்டிருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஐபிஎல்ல எந்த மேட்ச் வந்து அந்த டைம்ல லைவ்ல இருக்கோ, அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயே ஷோ ஆகும். நீங்க அத கிளிக் பண்ணி வாட்ச் நவ் குடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி முடிஞ்ச மேட்சோடைய ஹைலைட்ஸும் நீங்க கீழேயே பார்க்கலாம். கீழ போனீங்கன்னா மேட்ச் நம்பர்ஸ் போட்டு இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த மேட்ச் வேணுமோ கிளிக் பண்ணி நீங்க அந்த மேட்சோடைய ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயருடைய பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாரி எல்லாமே தனித்தனி வீடியோவா இதுல போட்டிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ்லயே லைவ் அவைலபிள் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்கலாம் Play Storeல இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல நீங்க லைவ் பார்க்கறதுக்கு நீங்க ஜியோ யூசரா தான் இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. நீங்க ஏர்டெல் யூசர், பிஎஸ்என்எல் யூசர், நீங்க எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் நீங்க ஃப்ரீயா ஜியோ சினிமாஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் பார்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா லைவ் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே. இதே நீங்க வந்து மொபைல் யூசர் இல்லாம லேப்டாப் இல்லைன்னா பிசி யூசரா இருந்தீங்கன்னா, எப்படி ஐபிஎல் லைவ் ஃப்ரீயா பார்க்கறதுனா, நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ப்ரௌசர் Google Chrome, Firefox எந்த ப்ரௌசர் வேணா ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு Google சர்ச் பாக்ஸ்ல வந்துட்டு ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணுங்க. ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணீங்கனாவே jiocinema.comனு வரும். அந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்குள்ள வந்துக்கலாம். இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கனாவே ஐபிஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கும். எந்த மேட்ச் வந்து லைவ்ல இருக்கோ அந்த மேட்ச் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமுக்கு பக்கத்துல டாடா ஐபிஎல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மேட்ச் வந்து லைவ்ல இருக்கோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டர்லயே ஷோ ஆகும். நீங்க கிளிக் பண்ணி லைவ் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஜியோ சினிமாஸ் ஆப்ல சொன்னேன்ல, அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தனித்தனி வீடியோவா செப்பரேட்டாவும் இதுல இருக்கு. இதுல லைவ் நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு லோ கார்னர்ல பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வச்சும் பார்த்துக்கலாம். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க வீடியோவுடைய குவாலிட்டி எவ்வளோ வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஷோ ஆகும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைவா பார்த்துக்கலாம். நீங்க மொபைல்ல பார்க்கறத விட பிசிலயோ லேப்டாப்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க Firefox ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் ஷோ ஆகும். பிக்சர் இன் பிக்சர்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமிக்ஸ் பண்ணி நீங்க வேற ஒர்க் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி மினிமிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் போக முடியும். நார்மலா மொபைல்ல லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஓவர் பார்க்குறீங்கன்னா, அந்த ஓவர் முடிச்சுட்டு அடுத்த ஓவருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஓவரை ரிவைண்ட் பண்ணி வர முடியாது. ஆனா நீங்க பிசி லேப்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 10 செகண்ட்ஸ் பேக் போய் பார்க்க முடியும். ஃப்ரண்டும் போக முடியும். லைவ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லைவ்னு ஆப்ஷன் காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணி லைவுக்கும் போய்க்கலாம். மொபைல் மாதிரியா தான் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜியோ யூசரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணாலும் இல்ல எந்த வைஃபை நெட்வொர்க் எந்த லேண்ட்லைன் யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ சினிமாஸ்ல வந்து ஃப்ரீயாவே ஐபிஎல் பார்க்கலாம். நீங்க டிவில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல வந்து பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐபிஎல் லைவ் வந்து போகும். ஆனா நீங்க அதை டிவில மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐபிஎல் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஐபிஎல் மேட்ச் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹை குவாலிட்டியில ஓடும். அது மட்டும் இல்லாம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் டேட்டா அதிகமாக தேவைப்படும். நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்றீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ 5G, ஏர்டெல் 5G அதுக்கு இது யூஸ் பண்ணுங்க. ஜியோ 5G, ஏர்டெல் 5Gல எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் மேட்சும் சார்ஜ் பண்ணாம பார்க்க முடியும். ஜியோ சினிமாஸ்ல நீங்க மேட்ச் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்ல உங்களுக்கு ஏதாவது லைவ்க்கு இது ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை எப்படி சால்வ் பண்ணதுன்னு நான் ரீப்ளே பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல், பிசி, லேப்டாப் என்ன சிம் வச்சிருந்தீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ தான். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.